வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. டியர் லாட்ரி 22/2/2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு மணி ஷோவுக்குண்டான கெஸிங்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். இந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே, இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை அமுத்தி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சிருந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது என்னன்னு கேட்டு ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன 3 டிஜிட் மேக்கிங் போர்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் போர்டு மேக்கிங்கை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு 2-3 ஷோ வந்து பார்த்தா நமக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு சரியாக கை கொடுக்கணும். ஓகேங்களா? நானும் புது ஃபார்முலா எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்கை போட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். கவலைப்படாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு இழக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவேன். கவலையே படாதீங்க. ஒரு ஃபார்முலா நமக்கு சப்போர்ட் ஆகிடுச்சுன்னா போதும், அது நமக்கு நல்ல வின்னிங் வரத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த ஃபார்முலா கரெக்டாக எடுக்கிறது தான் கஷ்டம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். அது அப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நம்பர் முன்ன பின்ன அப்படி போயிடுதுன்னு வச்சிங்களேன். அது கரெக்டாக வந்து போர்டில் உட்கார வைக்க முடியல. ஸோ நம்ம சொல்லி வச்சு கரெக்டாக உட்காரப்போ உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அவங்க கஷ்டமாக அடிக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, பரவாயில்ல, அவங்க எப்படி வேணால் அடிக்கட்டும். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேக் கொடுப்பேன், ஒரு நல்ல வெற்றியும் கொடுப்பேன். அதனால் நம்பிக்கையே இருங்க, மனசோட வேண்டாம். ஓகேங்களா? இது புது ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம புது முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கலாம். லாட்ரி பொறுத்தவரை அப்படி தான், டெய்லியுமே சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான். ஸோ அந்த ரோலை நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணணும். ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புது ஃபார்முலா எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். கவலையே பட வேண்டாம். இப்போ போர்டு மேக்கிங்கே பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த நம்பருக்குள்ளே இருந்தால் வந்து பார்த்தா நமக்கு 3 டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் இன்றைக்கி இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்தவரையும் பார்க்கும்போது நமக்கு 3 டிஜிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பி எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கரெக்டாக வந்து 1 மணிக்கு வந்து வின்னிங் வரும் நம்புகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டில் 1-7-6-2 நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. பி போர்டில் 6-2-1-7க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. 7-1-6-2 இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ இதில் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 8ஆம் நம்பர் உள்ளே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே இருந்தால் ஒரு கண்டிப்பாக ஒரு பிசியாவது பாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிஜிட்டாவது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். கவலையே படாதீங்க. உங்களுக்கு வாரத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னும் 2 ஃபார்முலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வாரத்தில் 3 அல்லது 4 நாள் 3 டிஜிட் நம்ம அடிக்கலாம். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஃபார்முலா நமக்கு செட் ஆக வரையும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அது வரையும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதொரு வெற்றி நான் கண்டிப்பாக வாங்கி தரேன். நம்பிக்கையாக இருங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இப்போ இந்த போர்டு மேக் பண்ணும்போது நமக்கு வந்து 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பிசி அல்லது 3 டிஜிட் வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கை கொடுக்குமான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஷோவாவது நமக்கு 1 மணிக்கு கை கொடுக்குன்னு சொல்லி நம்புகிறேன். டெய்லி நம்பிக்கையோடு தான் எடுக்கிறோம். பார்க்கலாம் நண்பர்களே. ஏன்னா இப்போ நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு அடுத்த நம்பர் இல்லை முன்னாடி நம்பரை உட்காந்துருது. அதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி 1 மணிக்கு கைவிடாதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆள் கூட பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம காலையில் எடுத்துகிற 1 மணி ஷோவுக்கு உண்டான வந்து கெஸ்ஸிங் நம்ம பார்க்கும்போது ஒரு 1 அல்லது 7. ஓகேங்களா? இந்த 2 நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரையும் நமக்கு 1-7 வந்து பார்த்தா இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 நம்பருமே வரணும் அப்படின்னா இது வந்து 1 நம்பராவது உள்ளே வரணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். ஸோ ஆல் போர்டை பொறுத்து நமக்கு எப்படி எடுத்தாலுமே இந்த 1-7 தான் திரும்ப வருது. ஸோ இது வந்து கெஸ்ஸிங்கில் இப்படி தான் வருது நண்பர்களே. ஸோ நமக்கு வந்து மிஷினில் உட்காருமான்னு தெரில. நம்ம இந்த 2 நம்பர் வந்து 1 நம்பராவது மிஷினில் கண்டிப்பாக உட்காரும் அப்படிங்கிற ஒரு அதிகபட்ச நம்பிக்கையோடு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துக்கிறேன். சப்போர்ட் ஆகணும். ஓகே நண்பர்களே, ஆல் போர்டு உங்களுக்கு 1 வருதா 7 வருதா பார்த்து எடுத்துக்கோங்க. இது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகமாக எது வருதோ அதை நம்ம கொடுக்குறோம். பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிங்கிள் நம்பரை பார்த்துடலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் 1ஆம் நம்பர் தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா கணக்குலையுமே நான் எடுத்து பார்த்துட்டேன். எல்லா ஃபார்மேட்லேயும் சரி எல்லா இதுலேயுமே எடுத்து பார்க்கும்போது எனக்கு 1ஆம் நம்பர் தான் எல்லா இடத்துலையுமே வருது. ஏ போர்டில் ஒரு 1, பி போர்டில் ஒரு 1, சி போர்டில் ஒரு 1. இந்த 1ஆம் நம்பர் ஏதாவது 3 போர்டில் ஏதாவது ஒரு போர்ட்லேயாவது உட்காரும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் உட்காரணும். இந்த 1 மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 1 மிஸ் ஆச்சுன்னா 2ல் உட்காரும். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து சைபரில் உட்காரும். ஓகேங்களா? இந்த நம்மளோட டார்கெட் வந்து 1 தான். இந்த 1ஆம் நம்பர் தான் நமக்கு வரணும். ஸோ இப்போ மிஷினில் வந்து உட்காருன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் ஒரு மிஷினில் உட்காந்துச்சுன்னா சந்தோஷம். நான் எடுக்கிற எல்லா கெஸ்ஸிங்குமே இதே மாதிரி தான். நீங்கள் டெய்லியுமே பாருங்கள், முன்ன அல்லது பின்ன கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து எல்லா கெஸ்ஸிங்கும் வாரத்தில் வந்து 7 நாள் 5 நாள் கண்டிப்பாக வந்து அப்படி தான் நிற்கும். ரொம்பலாம் வித்தியாசம் வராது.
ஸோ அந்த மாதிரி துல்லியமாக தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அந்த மிஷின் சுற்றி நிற்கும் பொழுது அது எப்படி நிற்குதோ அதை பொறுத்து தானே, அதனால் மனுஷன் இல்லை மிஷின். ஸோ அதில் மிஸ் ஆகுது. ஸோ 2 நாளாக வந்து நமக்கு வந்து கெஸ்ஸிங் இது பாஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபார்மில் எடுத்துருக்கிறேன், சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ABBCIC நம்பர்ஸை பார்த்துடலாம். 17 71 67 21, 16 76 61 27, 12 72 62 26, 18 81 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மெயினாக பிசி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்போம். நம்ம கலக்கிற வர டோட்டல் நம்பர் எடுத்துக்கணும் நான் கொடுத்துட்டேன். இந்த நம்பருக்குள்ளே தான் வந்து பிசி இருக்குது. மொத்தத்தில் 3 டிஜிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு ஷோவுமே நம்பிக்கை எடுக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம கை கொடுக்க மாட்டேங்குது. இந்த 1 மணி ஷோ நமக்கு நல்லா கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒவ்வொரு ஷோவும் எதிர்பார்ப்பு தான். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதில் வந்து உங்களோட பிசி இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லாட்ரி பொறுத்தவரை எப்பயுமே நம்பாதீங்க. அது வந்து நமக்கு வந்தாலும் வரும், வராமையும் போகும். அதனால் அதான் அடிக்கடி நான் சொல்கிறது, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 டிஜிட் பொறுத்தவரை, அதாவது 1 மணிக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் வந்து நம்ம இப்படி தான் எடுத்துருக்கிறோம். இது நமக்கு டோட்டலாக கிடைச்ச நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தா நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 3 டிஜிட் போர்டு மேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த போர்டுலேருந்து தான் இந்த நம்பரில் எடுத்து நான் மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து இப்படி தான் 3 டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா ஏ போர்டில் நான் வச்சிருக்கிற நம்பர் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு எதாவது நம்பர் நீங்கள் எடுத்து கூட வச்சிருக்கலாம். அந்த நம்பர் வச்சு கூட நீங்கள் பிசி செட் பண்ணலாம். ஏன்னா பிசி தான் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்குன்னு ஒரு வேளை பிசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏ போர்டு நம்பர் வச்சு நீங்கள் 3 டிஜிட் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பரில் முன்ன பின்ன போயிடுது. பிசி நமக்கு கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்துடுறோம். ஆனால் அந்த சைடில் வந்து ஒரு நம்பர் 2 நம்பரில் போயிடுது. அது மெயினாக டபுள்ஸ் அடிக்கிறாங்களா, அந்த டபுள்ஸ் அடிக்கும்போது டோட்டலாகவே வந்து கன்ஃபியூஸாக மாறிடுது. ஏன்னா மொத்தமே 3 நம்பர், அதில் 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துறதுனால அது வெறும் 2 நம்பர் வச்சு காம்பினேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான். ஏன்னா நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்ஸ் தான் அடிக்கிறாங்க. எல்லா ஷோவுமே பார்க்கும்போது இப்போ 2-3 நாளாக டபுள்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அது இந்த 3ஆம் நம்பர்லாம் சம்மந்தமே இல்லை. அது எப்படி தான் உள்ளே வருதுன்னே தெரியல, அது உள்ளே வந்துடுது. ஓகே நண்பர்களே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துருக்கிறேன். நமக்கு கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி உங்களுக்கு 3 டிஜிட்டாக நான் கொடுத்துருக்குறேன். இந்த 3 டிஜிட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டோட்டலாக இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோக்கு வரக்கூடிய நம்பர் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிஜிட்டாவது கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். கன்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றிகளை நம்ம குவிக்கலாம். ஃபார்முலா நமக்கு சப்போர்ட் ஆக வரையும் தான் ஆயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து வெற்றிகள் நமக்கு வரும். நம்பிக்கையோடு இருங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி பொறுத்தவரை அப்படி தான். ஒவ்வொரு ஷோவுமே நமக்கு அப்படி தான் வந்து சேலஞ்சாக தான் இருக்கும். அந்த சேலஞ்சை தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு புது சேலஞ்சை நான் போட்டிருக்கேன். புது ஃபார்முலாவை எடுத்துருக்கிறேன். இதை நான் எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபார்முலா நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து கவலைப்படாதீங்க. அதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நமக்கு கிளிக் ஆகும். அதனால் கண்டிப்பாக நம்ம விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுறது சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு கண்டிப்பாக ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுவோம், அப்படின்னா ஒரு 3 டிஜிட்டாவது அடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.